யானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவாதி தேவனே எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி Hallelujah, ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் மீட்பர். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் மீட்பர். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஆண்டவரே. குற்றம் உள்ள இருதயம் உம்மை நோக்கி பார்த்தால் ஆண்டவரே அது குற்றமற்றதாக மாறிடும். காயம் உள்ள இருதயம் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அது காயம் எற்றதாக மாறிடும் ஆண்டவரே. நீரே எங்கள் கட்டுகளை கட்டுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மனமடிவுகளை ஆண்டவரே நீர் சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். Lord, you always wanted to deal with the offenses of our heart so that we might be perfect like gold, Lord. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே தங்கத்தை 7 தரம் ஆண்டவரே புடமிட்டு நெருப்புல புடமிட்டு ஆண்டவரே எடுப்பாங்களோ அது போலவே இப்பொழுது உங்களுடைய வசனம் ஆண்டவரே எங்களை புடமிட்டத்தக்கதாக ஆண்டவரே அந்த மறுபடியும் எங்களை இன்னும் ஆண்டவரே அதிக வேல்யூக்கு ஆண்டவரே எங்களை மாத்த கடவுதாக. இந்த நேரத்துல யாரு ஜெவின் பேசுறாங்க, ஜெவின் தானே பேசுறாரு அப்படின்னு பார்க்காதபடிக்கு ஆண்டவரே ஜெவினுக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நீங்க இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஞானத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த காரியத்தை கரெக்டாக ஆண்டவரே ஜனங்களோட இருதயத்துல போடும்படிக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களுடைய இருதயங்களையும் இவர்களுடைய ஆவிக்குரிய இருதயங்களும் இவர்களுடைய ஆவிக்குரிய செவிகளையும் நீர் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறந்தருளுக்காக நன்றி ஆண்டவரே. வானம் மேலும் ஆண்டவரே பூமியிலும் பூமிக்கு கீழையும் இயேசுவின் நாமத்தை தவிர வேற எந்த நாமத்திலையும் விடுதலை இல்லை என்பதை ஆண்டவரே நிதர்சனமாக ஆண்டவரே அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நாமத்தின் நிமித்தமே இவர்களோட செவிகளையும் இவர்களோட இருதயங்களும் திறந்தருளுக்காக நன்றி. வார்த்தை உம்முடைய வார்த்தை இவர்களுக்குள்ள போவதற்காக அண்ட் டு தி மைட்டி நேம் என்னை மறைத்து நீர் வெளிப்படும். அண்ட் டு தி மைட்டி நேம் ஆஃப் தி லார்ட் ஆல்மைட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் ஐ ப்ரே. ஆமென். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்தையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஏன்னா எனக்கு ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கு. என்னன்னாக்கா சேர்ச்சி முடிஞ்ச உடனே லைக் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா ஆளுக்கு ஒரு கை பிடிச்சோன்னா சேர்ச்சி கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம். இப்போதான் வழக்கமா நான் சுத்தம் பண்ணுவேன். இப்போ ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் தவறிடுச்சு. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை அப்படின்னால நான் வரதில்லை. ஸோ நீங்க எல்லாமே இந்த நாக்காளிலாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா நான் நேற்று செஞ்சிருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒருமிப்பா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ லைக் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இருக்கும், உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து லைக் எல்லா ஆசீர்வாதம் இன்னும் பெட்டர் இல்லையா? ட்ரூ ரைட். ஐ மீன் இஃப் யூ ஆல் கெட் தி பிளெஸிங். இப்போ நான் கழுவுனா நான் செஞ்சேன்னா அது அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு தான் கொடுப்பாரு. பட் ஆனால் நீங்க எஃபர்ட் போடும்போது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யும் போது நம்ம ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது ஆசீர்வாதமும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஐ மீன் எனக்கு நான் மேபி நான் வேற மாதிரி பேசலாம், ஆனா ஆண்டவர் ஏமாத்த மாட்டாருன்றது உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, கடவுள் ஏமாத்த மாட்டாரு. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட பிளெஸிங் கிடைக்கும். கொஞ்சம் இருந்து உதவி செஞ்சுட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம
ஈஸ்டர் முடிச்சுட்டு போன வாரம் ஈஸ்டரு எல்லாரும் வந்திருந்தீங்க, ரொம்ப ஹாப்பி, சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. நம்ம மத்தியில் புதுசாக ஒரு சகோதரி வந்திருக்காங்க. லைக் உங்க பேர் என்னம்மா? பிரசிலாவா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஓ ஓகே. நான் உங்களை பார்த்தது இல்லை. ஓ ஐ சி. ஓகே, ஐ கேன் ரிமெம்பர். ஐம் ரியலி சாரி. ஓகே, அவங்களுக்கு நம்ம மறுபடியும் அவங்க வந்ததுக்காக ஓகே. இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு நாட்கள் எப்படி போணுச்சு? ஆண்டி உங்களுக்கு எப்படி போணுச்சு? நல்லா போணுச்சா ஆண்டி? உங்களுக்கு ஓகே, டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. சரி, இவரு இங்க ஜோஷுவா இங்க ஓகே ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து அவங்க அந்த ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணாங்க. ஓகே, அது இட்ஸ் வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். பிகாஸ் அது கான்ஸ்டன்ட்லி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பாஸ்வேர்ட் வேணும்னா என் சைட்லேருந்து கொடுத்த பாஸ்வேர்ட் பத்தலைனாக்கா நீங்கள் ஜோவேல் கிட்ட தான் கேட்கணும். ஓகே, ஜோவேல் கிட்ட பாஸ்வேர்ட் வாங்கி அதை மற்ற விஷயங்களை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? டேனியல் எப்படி இருக்கிறீங்க? ஓகே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, உங்க ஹார்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. துடிக்குதுமா. ஓகே, ஹார்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈஸ்டர் முடிச்சோம். ஈஸ்டருக்கு முன்னுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா பாம் சண்டே கொண்டாடணும். யாருக்கு ஞாபகம் இருக்கு? பாம் சண்டே, குருத்தொலை ஞாயிறு. இயேசு வந்து எருசலேத்துக்குள்ள வந்தாரு. எல்லாமே வந்து அந்த காப்பேட்லாம் விரிச்சு இயேசு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. கழுதையில அம்மா பேசினாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது எனக்கு தெரியல. கழுதையில வந்தாரு இயேசு உள்ளுக்கு அப்படின்னு. சரி, நான் அங்கேருந்து வர போறேன். ஓகே. என்னன்னா ஒருத்தர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஒரு ஹைப் ஆயிட்டாரு. ஜீசஸ் வந்து குருத்தொலையெல்லாம் வச்சுட்டு அப்படி கழுதையில ஏறி எருசலேத்துக்குள்ள வந்தோடனே ஒரு ராஜா கெத்துல வந்தோடனே ஒருத்தர் அதை பார்த்து ரொம்ப மயங்கி போய் அப்புறம் பின்னாடி திருப்பி இழுக்கடிச்சு போய் அவரோட இருதயம் வந்து பாதிக்கப்பட்டது. அப்புறம் அந்த இருதயத்தை ஆண்டவர் எப்படி வந்து அதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றாரு, மறுபடியும் உளுந்து போனவனை எப்படி தூக்குறாரு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம நிறைய பாட்டு படிச்சோம், ஆமாவா? நிறைய பாட்டு படிச்சோம். லைக் அந்த குதூகலம் கொண்டாட்டமே. குதூகலம் கொண்டாட்டம்னாக்காங்க நம்ம இருதயத்துல நம்மளுக்கு சந்தோஷமே இல்லைன்னா, ஒரு குற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா, இல்ல இப்ப வச்சுக்கீங்களேன், இந்த ஆண்டி இந்த வெள்ளை கலர் சட்டை போட்டு ஆண்டி இருக்காங்களே, இவங்களுக்கு எங்க அம்மாவுக்கு விரோதமா ஏதோ ஒரு குற்றம் மனசுல இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க இங்கதான் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. எந்த நிமிஷம் எங்க அம்மா உள்ளுக்கு வர எங்க அம்மா பாக்குறாங்களோ அவங்க இருதயத்துல வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்? அதோட அவங்களோட ஹாப்பினஸ் காண போயிடும். அவங்களால நார்மலா அந்த இடத்துல இருக்க முடியாது அவங்க கிளம்பி போற வரைக்கும். ஸோ அதுதான் வந்து குற்றம். ஓகே, அது வந்து ஒரு இருதயத்துல வந்து லைக் ஒரு கசப்பு அப்படிலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி டீல் பண்றாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன். ஓகே, யோவான் 18வது அதிகாரம் 10-11 வரைக்கும் படிங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். ஆமென். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். ஓகே, பீட்டர்னு சொல்லுங்க. பீட்டர். ஓகே, நீங்க பீட்டரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஓகே, பேதுரு தமிழ்ல. ஓகே, பீட்டர் இந்த பர்சனை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம். நான் முதலே சொன்ன மாதிரி இயேசு எருசலேத்துக்கு அவர் எதுக்கு வந்தாரு? அவரு மரித்து உயிர் தெழுறதுக்கு வந்தாரு. ஆனா அவர் எப்படி வந்தாருனாக்கா, ஒரு ராஜா, அவரு ராஜா தானே. சோ ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி ராஜாவா அவர் வரல.
ஆனா இவங்க கூட இருந்த சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, இயேசு கூட இருந்த ஒரு சீஷர்களோட பேரு தான் வந்து பேதுரு. ஓகே, பிரதான சீசன்னா என்னது? அவர்தான் மூத்தவர். ஓகே, இப்ப இந்த எருசலேத்துல இஸ்ரேல்ல வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கு. என்னன்னாக்கா, நீங்க ஒரு 30-36 வயசு ஆம்பளை ஆயிட்டீங்கன்னு, இப்ப என்ன மாதிரி ஒரு ஆம்பளை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20-25 இருந்து 18 ஒரு 28 வயசுக்குள்ளாக இருக்கிற இளைஞர்களை சீஷர்களாக எடுத்துக்கிறது வந்து வழக்கம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்ப தேவாலயத்துல போய் நல்லா ஜெபம் பண்றவங்க, இப்ப என்ன மாதிரிலாம், இப்ப நான் வந்து இங்க வந்து பேசுறேன்ல, இப்ப என் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரிலாம் சொல்ல வேணாம், தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10-15 பேர் சீஷரா சேர்த்துக்குவாங்க. சோ ஜீசஸும் இதே தான் பண்ணாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அவர் அப்படியே கொண்டு வந்த சீசன்லாம் மொத ஆளு வந்து பேதுரு தான். ஓகே, பேதுருவும் அவரோட பிரதரும். ஆனா நம்ம அவர் பிரதரை பார்க்க போறதுல இன்னைக்கு அவரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப நல்லா நீங்க வந்து உங்களோட இருதயத்துல வந்து இந்த காட்சியை வந்து பதிவு பண்ணிக்கிங்க. ஜீசஸ் பெரிய ஆரவாரத்தோட நிறைய பேர் வந்து எருசலேத்துக்குள்ள வந்தோன்னா இதெல்லாம் தூவி இப்படிலாம் தூவி வராருன்னு இந்த சீஷர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகே, என்னன்னா ஜீசஸ் எருசலேத்துக்கு போறாரு, ராஜ்யத்தை பிடிக்க போறாரு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு இருதயத்துல பதிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஓகே, அட்லீஸ்ட் ஜீசஸ் ராஜாவாயிட்டாருன்னா அவர் மந்திரி ஆயிடலாம். ஜீசஸ் ராஜாவாயிட்டாருன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு பதவியில இருக்கலாம், பதவி ஆசை, ஒரு ஆசைலா. ஓகே, பதவி, பணம், பேரு, புகழ். ஏன்னா இவங்கெல்லாம் யாருன்னா ஜீசஸ்க்கு டிசைபிளா இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா என்ன மாதிரி உன்ன மாதிரி சாதாரணமான ஆள். புரியுதுங்களா? இன்றைய காலத்துல ஜீசஸ் வந்து இப்ப வந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், எப்படியோ ஒரு 4 பேர் மலேசியால வேலை செய்யறானுங்க, ஒரு 4 பேர் சிங்கப்பூர்ல வேலை செய்யறானுங்க, ஒரு 4 வெளிநாட்டு ஊழியர்கள் தான் வந்து ஜீசஸ்க்கு வந்து ஒரு டிசைபிளா இருந்துருவாங்க. லாஜிக் பேசுவோமே. சோ அந்த மாதிரி ஒரு ஏழப்பட்ட லைக் அடுத்த நேரத்துக்கு வந்து வேலை செய்யணும், அப்பதான் அவங்க சாப்பிட முடியும், அவங்க ஃபேமிலி சாப்பிட. பேதுரு வந்து ஃபேமிலி மேன், பீட்டர் இஸ் a ஃபேமிலி மேன். ஏன் மாதிரி ஃபேமிலி மேன், புரியுதுங்களா? ஃபேமிலி மேன். சோ நான் எல்லாத்தையும் உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன், புரியுதுங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அதுக்காக. ஓகே, சோ அந்த ஃபேமிலி மேனுக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகே, ரைட்டு, ஜீசஸ் வந்து எருசலேத்துக்குள்ள போடுறாரு, ஜனங்களாம் மதிக்கிறாங்க. ஓகே, நைஸ். ஜீசஸ் பின்னாடி நடந்து போறது வந்து வெரி நைஸ். ஓகே, எல்லாம் வந்து பாராட்டுறாங்க, நம்மளை பார்க்க நம்ம ஃபேமஸ் ஆகிறோம். என்ன ஆகிறோம்? ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்து ஒரு ஹைப் வந்துருச்சு. ஹைப்னா அவங்களுக்கு தெரியல, ஒரு 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 எண்ண முடியாத உயரத்துக்கு நம்ம போய் சேர போறோம் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும்ல. இது எப்படி இருக்கும்னா, நீங்க இன்னைக்கு நம்பர் நாங்கெல்லாம் எடுக்க மாட்டோம், நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நம்பர் எடுத்துட்டு காலையில நம்பர் அடிக்கும்ன்ற எதிர்பார்த்துட்டே தூங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆசை. ஓகே, சோ அந்த மாதிரியே அவங்க உள்ளுக்கு போயிட்டு இருக்கும்போது ஜீசஸ் வந்து எருசலேத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்து, தேவாலயத்தெல்லாம் பார்த்து இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு, ஓகே, அவர் செத்து போய் மறுபடியும் உயிர் தெளிந்து வந்த அந்த அவரு சாவறதுக்கு முன்னுக்கு வந்து அவர் பிடிக்கிறதுக்கு வந்தாங்க தெரியுமா, அந்த காட்சி தான் இது. அப்ப சாவறதுக்கு வந்தோடனே இந்த ஜீசஸை பிடிக்கிறவனுங்க எல்லாம் வந்துட்டோடனே அவனுக்கு என்ன பண்ணானுங்களா, கத்தி, கம்பு. இப்ப நம்மள யாராச்சும் வந்து தாக்க வராங்கன்னா, பிடிக்கிறதுக்கு வராங்கன்னா எப்படி வருவாங்க? ஒரு குச்சி, கம்பு, கத்தி எடுத்துக்கிட்டு ஜீசஸை தேடி வராங்க. அப்ப ஜீசஸ் வந்து கேட்கிறாரு, யாரை தேடுறீங்கன்னு. சொன்னா, நாங்க ஜீசஸ் தேடுறோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த கதை உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே போன வாட்டி பிரீச் பண்ணப்பே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப ஜீசஸ் பிடிக்க வர போறாங்கன்னு தெரிஞ்சிட்ட உடனே பேதுரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஓ நம்ம ராஜாவை தாக்குறதுக்கு வராங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் போய் பிடிச்சி ஜீசஸை பிடிக்க வந்த ஒரு வேலைக்காரனோட, அதாவது ஒரு போலீஸ்காரனோட காதை வெட்டிட்டாரு. இன்னைக்கு கணக்குக்கு அதான் வெரி சிம்பிள். ஓகே, நம்மள பிடிக்க வர போலீஸ்காரன், ஓகே, இப்ப நான் இருக்கேன், பிரதர் இருக்கிறாரு. ஓகே, பிரதர் என் மேல இருக்கிற பாசத்துல போலீஸ்காரன் பிடிக்க வரும்போது போலீஸ்காரன் காதை வெட்டிட்டாரு.
அததான் அவங்க படிச்சாங்க. ஓகே, பேதுரு பீட்டர் போயிட்டு இந்த வேலைக்காரனோட காதை வெட்டிட்டான், ஒரே வெட்டு. ஓ அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து டேக் ஓவர் பண்ண போறோம், நம்ம வந்து ரோம ராஜ்யத்தை வந்து நம்ம வந்து கவுழ்த்து போட்டு நம்ம ராஜா வரப்போறாரு அப்படின்ற ஆர்வத்துல அந்த காரியத்தை செஞ்சுட்டான். ஆனா ஜீசஸ்க்கு இவங்க மனசுல இருக்கிறது எனக்கும் தெரியும். அவன் ஜீசஸ்க்கு இவங்க மனசுல என்ன இடம் ஓடுது அதெல்லாம் நல்லா தெரியும். அப்ப ஜீசஸ் வந்து லைக் ஓகே, ஏய் நீ என்ன பண்ற, நான் உனக்கு என்ன போதிச்சிருக்கேன், நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு எல்லாம் வாங்கக்கூடாது, ஓகே, கத்தி எடுத்து உள்ளுக்கு வை அப்படின்னு சொன்னோன்னா கத்தி எடுத்து உள்ளுக்கு வச்சு அந்த வேலைக்காரன் இருக்கான்ல, வேலைக்காரன் அவன் காது தான் போச்சு இல்ல வெட்டணும்னு. ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, படி. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை காதை ஒட்ட வச்சு அதை காணுமே இங்க யோவான் 18 10-11 படிக்கிற. ஓகே, பீட்டர் struck the servant's ear and Jesus restored the servant's ear. அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு அந்த இது இல்ல இல்லையா? Okay, let's go to Luke chapter 22. லூக்ல இருக்கும். லூக்கா 22 எடுத்துக்கங்க. Okay, find that verse for me and read. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். பாருங்க, ஜீசஸ் வந்து என்ன பண்றாருன்னா பேதுரு கிட்ட, ஏய் என்ன பண்ற நீ, கத்தி எடுத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே உளுந்து போன அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டாரு. ஒட்ட வச்சிட்ட உடனே பேதுரோட மனசை உடைச்சிட்டாரு. பீட்டரோட மனசு உடஞ்சி போச்சு. என்னடா இவருக்காக நம்ம வந்து சண்டை போட போய், இப்ப நான் இந்த பிரதரே வச்சுக்கீங்களா, நான் இவரே உதாரணம் வச்சு பேசுறேன். இப்ப நானே இவர் போய் போலீஸ்காரனை வட்டிட்டோன்னா எனக்காக நான் சொல்ல, ஏய் பிரதர் தயவுசெய்து பின்னாடி போறீங்களா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி அடிச்சு மட்டும் இல்லாம அந்த போலீஸ்கார காதை அவர் வெட்டினா அந்த போலீஸ்கார காதை எடுத்து ஒட்ட வச்சு அவர் முடிக்கவே செஞ்சா அவருக்கு எப்படி இருக்கும்? மனசு உடஞ்சு போயிருமா? இவருக்காக தானே நான் வந்தேன், ஏன்னா இவருக்கு பேக்கப் பண்றதுக்கு தான் நான் வந்தேன், ஏன்னா கடைசி இவர் என் மணிக்கே இந்த காரியத்தை அவனுக்கு பேதுருக்கு அதை ஒட்ட வச்சிட்டோம்னா அவனுக்கு வந்து அந்த வேலைக்காரங்க அதை ஒட்ட வச்சிட்டோன்னே பேதுருக்கு மனசு உடஞ்சி போச்சு. இதே மாதிரிதான் நம்ம சில சமயத்துல இவங்க உளுந்து போனோம், இவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நீ வந்து அவங்க கூட வந்து ஒரு மனசுல வந்து ஒரு வைராக்கியம் ஒரு வீரம் வச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் அவங்க செழிப்பாக்கும் போது நீயும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? நீ காதை அறுக்கலாம் பாக்குற, ஆண்டவர் காதை ஒட்ட வச்சுட்டே இருக்கிறாரு, உனக்கு பொறுக்கல. நம்ம எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து மனித இயல்புல. ஓகே, சோ இந்த காதை ஒட்ட வச்சிட்டோம்னா மனசு ஒட்டஞ்சி போச்சு. அதுக்கு முன்னுக்கே அவர் வந்து சில காரியங்களை வந்து பேதுரு கிட்ட வந்து வெளிப்படுத்துறாரு. நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப நல்ல ஆண்டவர். ஏதாவது ஒரு காரியம் வரும்போது அவர் முதல் நம்பரா வந்து உன்கிட்ட வந்து பேசிடுவாரு. ஓகே, ஏன்னா நீ மனசை படைச்சதே அவரு தானே. நீ மனசுல நீ வந்து குற்றமாயிருவ, குற்றம் கண்டுபிடிச்சு நீ பின்வாங்கி போயிருவன்றது அவருக்கு நல்லா தெரியும். நீ என்ன செய்ய போறன்றது வந்து அவருக்கு தெரியாத கடவுள்லாம் அவர் கிடையாது. அடுத்த நிமிஷம் நீ இங்கேருந்து சேர்ச்சிலேருந்து நீ வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன செய்ய போறன்றதும் அவருக்கு தெரியும். He knows. ஓகே, ஸோ படி 22, அதே 22 36 படி. அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை go to the verse 31. I'm sorry. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவ கூவுகிறதற்கு முன்னே
நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் 31, right? 31 and 32. 33. 31 சாரி. பின்பு கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். டைலாக் விடுறான். ஜீசஸ் சொல்றாரு, டே தம்பி, உன் மனசுல இந்த மாதிரி கொஞ்சம் பேராசெல்லாம் வந்துருச்சு, இப்ப நீ அதனால கொஞ்சம் அப்படியே அலட்சியமா இருக்கிற. ஓகே, நீ ஆவியில தரித்திருக்காதபடிக்கு நீ இருக்கிற, கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற. நான் சில உலக காரியங்கள்னால நீ கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற. சாத்தா உன்னைய மாவை பிசைற மாதிரி பிசையறதுக்கு கேட்கிறான். ஆனா நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஜீசஸ் சொல்றாரு அவன்கிட்ட, இந்த பேரு சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாத. அவனை புடைக்கிறதுக்கு என்கிட்டயே பெர்மிஷன் கேட்கிறான். உன்னை நாஸ்தி ஆக்குறதுக்கு என்கிட்டயே பெர்மிஷன் கேட்கிறான். நான் உனக்காக ப்ரே பண்ணி கொண்டேன். ஓகே, இன்னைக்கு இந்த நேரத்துல நான் முதலே சொன்ன மாதிரி 1008 காரியம் நம்ம போய் செஞ்சுட்டு வரும்போது அதுல உள்ள ஆபத்து நம்மளுக்கு தெரியாது, அதுல உள்ள வேதனை நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் those things. Okay, those things that is very attractive to our eyes will cause much trouble. கரெக்டா? வேலை செய்வீங்க, காடி வாங்கணும் காடி வாங்கணும் காடி வாங்கணும் காடி வாங்கணும்னு ஆசை. காடி வாங்கி காடி வாங்கிட்டோன்னே உங்க வேலை உங்களோட வேலை செஞ்சு வர அந்த சம்பளத்துல இருந்து ஒரு பாகம் காடிக்கு போகும். லைட்டா கொஞ்சம் குத்தம். ஓகே, அடுத்து ஒரு இடம் வரும். ஓகே, அடுத்த ஒரு கட்டம் வரும். காடிக்கு காசு கட்ட. ஓகே, கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஓகே, வீட்டு கனவுலாம் வரும். ஓகே, அடுத்த வேலை செய்யறோம், வீடு வாங்கிடலாம். வீட்டு கனவு வந்தா சம்பளத்துல 2 பங்கு காணாம. அப்ப மனசு உடஞ்சே கீழே விழுந்துடும். இதெல்லாம் நடைமுறை, இதெல்லாம் வாழ்க்கை. ஓகே, நான் நம்ம டெய்லி இதோ பாருங்க, நான் என்னை கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க, அவரை கேளுங்க, அந்த சிஸ்டர் இருக்காங்க, அவங்களையும் கேளுங்க. நீங்களும் கடந்து வந்திருக்கீங்க, இந்த பாதை தானே கடந்து வந்தீங்க. சோ அப்படியே கொஞ்சம் ஹைப் மேல ஹைப்பா போயிட்டோம்னா மனசு உடஞ்சு போயிடும். ஒரு இடத்துக்கு போனோன்னு your heart will be broken. நீ எதை விரும்புறியோ அதை வச்சுதான் உனக்கு ஆப்பு. நீங்க எதை விரும்புறீங்களோ அங்கதான் ஆபத்து இருக்கு. அழகான மீன் ஆபத்தான இடத்துலதான் இருக்கும். பிரதர், அழகான மீன் ஆபத்தான இடத்துலதான் இருக்கும். வேணுங்கிறாமா? நான் உங்களுக்கு சொல்லும் போது அது எனக்கும் சேர்த்துதான். என்னைய கடவுள் அப்படியே தனியா கை வச்சு காப்பாற்ற, நீங்க என்ன நடந்து போறீங்களோ அது சேம். I had the same journey as you and I am go through the same thing as you. Okay, there's nothing நான் மேன்மை நீங்க கீழே இல்ல நீங்க மேல நான் கீழேன்றதப்பா மேன்மைப்படுத்துறதுக்காகலாம் நான் இங்க பேசுறேன். I'm not doing that. This is the presence of God. Okay, whatever is coming from here is coming from God itself. Okay, இது தேவனுடைய சந்நிதி. இங்கிருந்து என்ன காரியம் உங்களுக்கு வருதோ அது தேவனிடத்திலேருந்தே வந்த மாதிரி நீங்க பெற்றுக் கொண்டுட்டீங்கன்னாக்கா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஆமென். சோ அப்ப ஜீசஸ் சொல்ற, நான் உனக்காக வேண்டிக் கொண்டையா. அநேக நேரங்கள்ல நம்ம காரியங்கள் கொஞ்சம் தவறி போகும்போது ஜீசஸ் வேண்டிக்கிட்டே இருக்கிறார். நம்ம He's praying for you. He say that son, the one. வேணா, நீங்க இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல சுத்திட்டு இருக்கும்போது சில பேர் வருவானுங்க. அவனுங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. என்ன சொல்லிட்டு போவானுங்கன்னா, இது சரி வராது, விட்டுரு, இது செட் ஆகாது, விட்டுரு, இந்த ஐடியா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வருவானுங்க. அவனுங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம தான் வேற இடத்துல இருக்குங்க.
நம்மளோட இருதயம் வேற இடத்துல இருக்குது இல்ல, நம்மளோட இருதயம் நொறுக்கப்படுவதற்காகவே படைக்கப்பட்ட மாதிரியே நீங்க நடந்துக்குவீங்கல்ல, நானும் நீங்களும். அதுதான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வந்தாங்க, ஐயோ வந்துட்டாயா அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல அவங்க சொல்றது ரொம்ப கசப்பா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நீங்க பாருங்க, நீங்க என்ன மாதிரி சொதப்பினாலும் உங்களை டக்குன்னு கரெக்டா கூட்டு வரதுக்கு ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்குது. ஆமென். எஸ். திஸ் இஸ் தி சல்வேஷன். இதுதாங்க சத்தியம், இதுதான் காஸ்பல். நீங்க என்ன மாதிரி சொதப்புனாலும், நீங்க சொதப்புவீங்கன்னு நல்லா தெரியும், நானும் சொதப்புவேன்னு நல்லா தெரியும், உங்களோட பயங்கரமாவே நானும் சொதப்புவேன். பட் எப்படியாச்சும் நீ கூட்டிட்டு வரதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக வேண்டிக் கொள்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கேத்தலிக் சர்ச்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த சில புனிதர்கள் இருப்பாங்க, அதாவது கிறிஸ்தவத்துக்காக பாடுபட்டு சர்வீஸ் பண்ணி மரித்து போனவங்க இருக்கிறாங்கல்ல, கிறிஸ்துக்காக சாவறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஜீசஸ்க்காக செத்து போனவங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள சொல்லி எங்களுக்கு நீங்க போய் வேண்டிக்குங்க, pray for us. எப்படின்னாக்கா மாதர் மேரி இருக்காங்களா, மாதர் மேரிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இப்ப இப்ப இது பேதுரு இருக்காருல்ல, அவர் ஒரு செயின்ட், அவரு ஒரு புனிதர். அவர்கிட்ட சொல்லி, பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. யாரு? இந்த பேதுரு. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்குமே இந்த பேதுரு. ஓகே, யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகவோ கீழே இறக்குறதுக்காகவும் நான் பேசல. ஓகே, நான் வேற காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன். ஓகே, அவங்க கிட்ட பேச வேண்டியது வேற காரியமா போயிடுச்சு. ஐம் நாட் டவுன் கிரேடிங் எனிபடி. This is the word of God. எனக்கு எப்படியோ என் கண்ணுக்கு இந்த ஆண்டவரோட வார்த்தை எப்படி தெரியுதோ அதே மாதிரி உங்க கண்ணுக்கும் தெரியணும்ன்றதுதான் என்னோட விருப்பம். ஆமென். ஆமென். அப்ப அது கொஞ்சம் ஹைப்பா போயிட்டனால ஜீசஸ் சொல்றாரு, நான் உனக்கு வேண்டிக்கிட்டேன், பாத்துக்கோ தம்பி அப்படின்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு ராஜா ஆக போறாருன்ற எண்ணத்துல 33வது வசனம் படி, அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இப்படிதாங்க, இப்படிதான் நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட்டாளிகளும் இப்படிதான் பேசுவாங்க. வாடா பாத்துக்கலாம் பாத்துக்கலான்னு. நான் அதான் கடைசி அவனை பாக்குறது. அப்பதான் எனக்கு புரிஞ்சு, ஓ பாத்துக்கலான்றது இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் நீங்க ஏமாற்ற முடியாது. You cannot cheat Jesus. அது கீழே படி. அதற்கு அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, ஆமாவா, ஓகே, இங்க பாரு, நீதான் ஓட போறேன். என்னைய பிடிச்ச உடனே கைகாலமா ஓட போறது யாரு? ஓடுறது மட்டும் இல்ல, இனி தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவ அப்படின்ட்டு. ஆமே, எனக்கு தெரியல. ஓகே, ஜீசஸ் கூட 3.5 வருஷம் ஊர் சுத்திட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு பழகிட்டு தெரியவே தெரியல நீ சொல்ல போற அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தை நம்ம கிட்ட வரும்போது நம்மளுக்கு எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும்ல. இன்னொரு 11 பேர் உட்காந்து இருக்கானுங்களா, அவனுக்கு முன்னிக்கே சொல்றாரு, பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாரு, என்னது இது அப்படின்ட்டு. ஆண்டவர் ஞானம் உள்ளவர், ஞானமற்றவர் கிடையாது. நமக்கு ஞானம் கொடுக்கறதே அவருதான். ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி ஒருத்தனோட மனசை உடைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஜீசஸ் உன் மனசை உடைக்கிற மாதிரி ஏதாவது பேசினா அதுக்கு காரணம் இருக்கும். அவர் சும்மா பேச மாட்டாரு. ஏன்னா God is all good. கடவுள் ரொம்ப நல்லவர். அவருக்குள்ளுக்கு நீ கெட்டதே பார்க்க முடியாது. ஓகே, இந்த தூண் எதுல செஞ்சிருக்காங்கன்னா மரக்கட்டையில செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, நான் இதை தட்டி பார்க்கும் போது மரக்கட்டை தான் இருக்கு. இதோட ரா மெட்டீரியல் என்னன்னா மரக்கட்டை. அதே மாதிரி கடவுள் என்னதுன்றதை நீங்க போய் தட்டி பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு கேட்க போற சத்தம் என்ன தெரியுமா? நல்லது 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 நல்லது. He is full of goodness. அவரோட நல்லது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உலகத்தை பாருங்க. அவர் எப்படி வானத்தை எப்படி படைச்சிருக்கிறாரு, நம்மள எப்படி படைச்சிருக்கிறாரு,
கடல் எப்படி படைச்சிருக்கிறாரு. கடல்ல இருக்கிற சில மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி மிருகம்லாம் இருக்கா. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன தெரியும் பார்த்துட்டு இருந்தேன், கனவா பத்தி பார்த்துட்டு இருந்தேன். சொத்தவங்கள என்ன சொல், ஆக்டோபஸ். ஆக்டோபஸுக்கு 3 ஹார்ட் இருக்கான், 3 இருதயம் இருக்கான். அதுக்கு ஒவ்வொரு கை இருக்குல்ல, ஒரு 8 இருக்குல்ல. அப்பனா 8 மூளை இருக்கான். ஒவ்வொரு கைக்கும் ஒரு மூளை இருக்கான். ஆனா அந்த மூளையெல்லாம் இயங்க வைக்கிறதுக்கு இன்னொரு மூளை இருக்கான். அதான் பெரிய மூளையா. ஓகே. ஆக்டோபஸ் சொத்தவங்க எந்த மாதிரி ஓட்டையிலையும் பூந்து போயிருமா. ஓகே. ரொம்ப ஸ்மார்ட்டான மிருகமா. நீங்க என்ன மாதிரி பசில் கொடுத்தாலும், நீங்க என்ன மாதிரி எந்த விஷயத்த திறக்க சொன்னாலும் அது திறக்குமா, அதனால முடியுமா. ஏன்னா 8 பிரெயின்ஸ் இருக்குதுங்க, 8 மூளை இருக்குது. அதுக்கு பார்த்தோன்னா இதுதான் கடவுளுடைய படைப்பு, இதுதான் கடவுளுடைய ஞானம். அவருக்குள்ள எவ்வளோ நன்மை இருந்தா இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற அந்த ஆக்டோபஸ்க்கே ஒரு 8 அறிவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? எனக்கு தோணுமா? ட்ரை டு. தேவன் நல்லவர் என்பதை உங்களால உணரதான் முடியும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துதான் ஓகே, அவனுக்கே அப்படின்னா எனக்கு, அவங்களுக்கே அப்படின்னா நன்மை பெருகணுங்க மனசுல. நன்மை பெருகிட்டே இருக்கணும் மனசுல. நன்மைக்கு பதிலா தீமை பெருக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நீங்க உங்களுடைய தேவன் கொடுக்குற அந்த சமாதானத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள முடியாதப்ப வேற தேடல்கள் வரும். தேடல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தேடல்களுக்கு முடிவு இல்லாம இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டோன்னே என்ன ஆச்சுனாக்கா, ஓகே, அவர் பாறாங்கத்தி எடுத்து காதை போட்டோன்னே, காதை ஒட்ட வச்சிட்டோன்னே அவருக்கு மனசு ஒன்று. அவர் சொன்ன மாதிரியே, ஜீசஸ் சொன்ன மாதிரியே பேதுரு என்ன பண்ணாரு, 3 தடவை ஜீசஸே தெரியாது. ஜீசஸ் பிடிச்சிட்டோன்னே கேக்குறாங்க பேதுரு கிட்ட, பீட்டர் கிட்ட, உனக்கு ஜீசஸ் தெரியுமா? தெரியாது. உனக்கு ஜீசஸ் தெரியுமா? தெரியாது. உனக்கு ஜீசஸ் தெரியுமா? தெரியாது. அப்ப கரெக்டா அவர் என்ன சொல்றாருன்னா, கோழி கூவுற நேரத்துல உனக்கு இது ஞாபகம் வரும்டான்னு. கோழி கூந்துச்சு அந்த டைம்ல, விடிய காலையில அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. மனசு உடஞ்சு போயிட்டான். மனுஷன் உடஞ்சே போயிட்டான். அதுக்கப்புறம் பேதுருவை நீங்க எந்த சாப்டர் நீங்க லைக் அவர் ஒரு கேரக்டரா தான் வருவாரு. ஓகே. சீசரா வரமாட்டாரு. ஏதோ கதாபாத்திரம் மாதிரி வந்துட்டு போவாரு. அப்ப கல்லறைக்கு போய் பார்ப்பாரு, இங்க போய் பார்ப்பாரு. ஆனா மனுஷனுக்கு மனசு உடஞ்சு போச்சு கடவுள்கிட்ட. என்னடா இவர் வருவாருன்னு நினைச்சோம். அவன் மனசுல என்ன ஆசைனா, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன ஊட்டி வளர்த்தாங்கன்னா, ஒருத்தர் வருவாருடா, இந்த ரோமன் கையில இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வருவாருடா, ஒரு ராஜா வருவாரு, அவரு தான்டா நமக்கு ராஜா அப்படின்னு. ஆனா ஜீசஸ பார்க்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருந்துச்சு. புரியுதா என்ன சொல்றேன்னு? இவர் மாதிரியே இருக்க, இவர் ராஜாவாச்ச, இவர் ராஜா மாதிரி இருக்காரு அப்படின்னு. அவன் ஜீசஸ் தோற்றத்தை பார்த்துட்டோம், அவர் செய்யறத பார்த்துட்டோம், அவங்க நன்மைகளை பார்த்துட்டோம், ஆளுங்க நீங்க எங்களுக்கு ராஜாவாகுங்கன்றது சொல்றத பார்த்துட்டோம். அவன் அப்படியே ஆத்மாக்கா அவர் ராஜாவே ஆக்கிட்டான் மனசுல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இவன் ஒரு மனுஷனை நீ இப்படி நம்பிக்கிட்டு இருக்க, அந்த மனுஷன் கடைசியா நீ நம்பினது எல்லாத்தையும் கவுத்து ஊத்தி அடிச்சுட்டு, எனக்கு ஒண்ணும் இல்ல, பிதா கரத்துல நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு போய் சிலுவையில போய் மறிச்சுட்டு. பேதுருக்கு மனசு உடைஞ்சு போச்சு. சீஷர்களுக்கு நாதி இல்ல. அடுத்த நேரம் ஏன்னா 3 வருஷமா இவரு கூட தான் சுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அடுத்த நேரம் கூட வழி இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல போய் கூனி குறுகி உட்காந்து. ஏன்னா சாப்பாடும் இல்ல, தண்ணியும் குடிச்சானுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி எல்லாம் வேதத்துல போடல. ஓகே. ஆனா மன கஷ்டம்னு ஒண்ணு இருக்கோங்க. அடுத்த நிமிஷம் அவர் செத்து போயிட்டாரு, அடுத்து நம்மளதான் தேடுவானுங்க. புரியுதா? அடுத்து நம்மளதான் தேட போறானுங்க, நம்மள தேடிட்டு வர போறானுங்க. கதவு இதெல்லாம் பூட்டிட்டு லைட் எல்லாம் அடைச்சிட்டு உள்ள உட்காந்துருக்கானுங்க பயந்துக்கிட்டு. புரியுதா? ஆனா இதே பேதுருவ
ஜீசஸ் ஏந்திரிச்சு வந்துட்டோன்னே, 3வது நாள் ஏந்திச்சு வந்த போன வாரம் அதுதான் கொண்டாடணும் நம்ம ஈஸ்டர், ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஜீசஸ் ஏந்திரிச்சு வந்துட்டோன்னே அந்த அந்த மேரி மக்லின்லாம் இருக்காங்கல்ல, நீங்க சொன்னீங்களே மேரி மேக்டலின், அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாத்தையும் வர சொல்லு, பேதுருவையும் வர சொல்லு அப்படின்னு. பேதுரு மட்டும் தனியா சிங்கிள் பண்ணி வர சொல்லு அப்படின்னு. ஓகே, இந்த மேரி மேக்டலின் இருக்காங்கல்ல, அந்த மேரி, அந்த ஜீசஸ் உயிர் மகதலேனா மரியா இருக்காங்கல்ல, அப்ப அந்த மகதலேனா மரியா போய் சீஷருங்க கிட்ட எல்லாத்தையும், இப்ப நம்ம தான் சீஷர்கள் வச்சுக்கோமே, ஏய் ஜீசஸ் உங்க எல்லாம் பாக்குறதுக்கு கூப்பிடுறாரு, டேனியல் உன்னையும் கூப்பிடுறாரு அப்படின்னாக்கா டேனியலுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன தனியா என்னை மட்டும் சிங்கிள் பண்ணி கூப்பிடுற மாதிரியே இருக்கு, நான் தெரியாதுன்னு சொன்னதுக்கு ஏதாவது பண்ண போறாரா என்ன? அப்படிதான் நினைச்சிருப்போம், நம்ம நினைச்சிருப்போம் தானே. பட் ஜீசஸ் சிங்கிள் பண்ணி கூப்பிட்ட உடனே அவன் ஓடல, நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் ஓடல, போறான். அவனுக்கு இங்க பாருங்க, நம்ம ஆத்துமாவுக்கு நீங்க காடி, வீடு, பணம் எல்லாத்தையும் நீங்க சம்பாரிச்சு வச்சாலும் உங்களுடைய ஆத்துமாக்கு ஒரு தேடல் இருக்கும். இன்னைக்கு பணம் காசுக்கு எவனுக்குமே இங்க குறைச்சல் கிடையாது, சரியா? என்ன இன்னைக்கு 100 வெளிக்கு போனா கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, புரியுதா? பணக்காரனுங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க, அவங்களுக்கு எல்லாம் ஜீசஸ் தெரியாது. ஓகே, ஆனா காசு கொடுத்து எல்லாமே வாங்குற அவனுங்களுக்கு கூட அவனுங்க ஆத்துமால ஒரு தேடல் இருக்குதுங்க. பாக்குறதுக்கு எல்லாம் குழுகுழுமா இருக்கலாம், ஓகே, நல்லா சட்டையெல்லாம் போட்டு மாதிரி இருக்கலாம், ஓகே, ஆனா ஏன் பர்ஸ்ல காசு இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். I mean, so that's why I tell you, அந்த மாதிரி ஒரு டிசைன் கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு இல்ல. நீங்க எவ்வளவுதான் நீங்க நிரப்பினாலும், உங்க உடம்ப நீங்க எவ்வளவுதான் நிரப்பினாலும் உங்களுக்கு உள்ளுக்கு ஒரு தேடல் இருக்குது. அது என்னதுன்னா, நீங்களும் உங்க ஆத்மா கடவுள்கிட்ட போறதுதான் அந்த தேடல். ஆமென். அதான் இளைப்பாறுதல். புரியுதா என்ன சொல்றேனே? இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் அது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வருதுதான், நம்மளுக்கு கொண்டு வருதுதான். பட் ஆனா அந்த சந்தோஷம் அது நிறைவில்லைன்றது நமக்கே தெரியும், நம்ம இதயத்துக்கே அது தெரியும். We know that, right? We know that it is not the fullness. That is why ஆத்துமா ஆண்டவர் தேடுற மாதிரி ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. உங்க டிசைன் என்னதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க இப்ப போற பாதையே கடந்து மறுபடியும் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எதை பற்றி கொள்றதுன்னு நல்லா தெரியும். இதெல்லாம் சும்மா காலுக்கு அடியில வந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் இந்த காசு, இந்த பணம், அப்புறம் உடவு, இந்த காடி, இதெல்லாம் காலுக்கு அடியில கடவுள் வச்சிருக்குது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஆதாம் ஏவாளை படைச்ச உடனே ஆண்டவர் 4 விதமான நதியை படைக்கிறாரு. அந்த நதியில நதியே கோல்டு தான். புரியுதா என்ன சொல்றேன்னு? நதியிலேயே அந்த ஆறுக்குள்ளேயே கோல்டு இருக்குமா. ஆண்டவர் படைக்கும் போது முதையே அதான் சப்பா. ஆனா மெயின் திங் உன் ஆத்துமா தான் அவர் சொல்ற. அதான் ஜீசஸ் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ வாங்கிடுவையா, உன் ஆத்துமா எதை கொடுத்து நீ வாங்குவ? அந்த ஆத்மாவோட தேடல்ல தான் திருப்பி நான் ஓகே, நான் அட்லீஸ்ட் கால் விழுந்தாச்சு நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். பேதுரு அங்க வந்துட்டோன்னு அவர் எப்படி பேதுரு அவன் மனசு உடஞ்சி போயிருக்கான். பீட்டர் ரொம்ப மனசு உடஞ்சி போய் காட்டி கொடுத்துட்டோமே, தெய்வத்தை காட்டி கொடுத்துட்டேனே. யோவான் 18வது அதிகாரம் திருப்பிக்கங்க, 15 to 17 வரைக்கும். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு
Forgive me, 21, sorry, 21, 15 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். புரியுதுங்களா? இப்ப ஜீசஸ் உயிர் தெளிந்து வந்துட்டாரு. இப்ப ஜீசஸ் சொல்றாரு, நான் அவங்க எல்லாம் பார்க்கணும், கூப்பிடுங்க அப்படின்னு. மரியா போயிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவனுங்க எல்லாம் இங்க வரும்போது ஜீசஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி மேஜை வச்சு இந்த மாதிரி சாப்பாடு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க ஜீசஸ் கூட. அவங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா செத்து போயிட்டாரு, உயிரோடு இருக்கிறாரு. அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் மனசுல வச்சிருந்தாங்க, ஜீசஸை பத்தி, கடவுளை பத்தி அவங்க ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. இவர் தான் ராஜாவை போற, நம்மளாம் மந்திரி ஆயிடுவோம் அப்படின்னு சுத்திட்டு இருந்தவனுங்க. ஆனா அவனுங்களுக்கு இப்போ லாஸ் மண்ட சுரஹிலாம் அப்படியே குழப்பத்திலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பேதுருவும் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் என்ன பாடுபட்டான்னு தெரியல மனசுல. ஐயோ எப்ப கேட்க போறாரு சாப்பாடு இறங்குச்சாரு கூட தெரியல. ஆனா அந்த மனுஷனோட இருதயத்தை எப்படி அவர் கட்டுறாருன்னா, அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன சொல்றாருன்னா, ஏய் பீட்டர், நீ லவ் பண்றியா, என் மேல அன்பா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. மறுபடியும் படியாது. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதுதான் இந்த பிரசங்கத்தோட உயிரை நல்லா கவனமா கேளுங்க. பாருங்க, அவன் 3 தடவை மறுதளிச்சான் இயேசுவ. சொன்னா 3 வாட்டி ஆளுங்க மத்த ஆளுங்க கேட்கிறாங்க, உனக்கு ஜீசஸ் தெரியுமான்னு. ஜீசஸ் அவனோட ஹார்ட்டை, அவனோட இருதயத்தை அவர் எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. ஜீசஸ் ஹார்ட்டை டீல் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். இப்ப நீங்க இந்த பைபாஸ் சர்ஜரி எல்லாம் போறாங்களா, சர்ஜரி பண்றதுக்கு இருதயத்தை அறுத்து அவரு அந்த டாக்டர் ஹார்ட் சர்ஜரி வருவாரு, பயங்கரமா வருவாரு. அவன் சும்மா ஆண்டவர் எப்படி அவங்க ஹார்ட்டை சரிப்படுத்துறாரு பாருங்க. 3 வாட்டி அதே மாதிரி திரும்பி கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, நம்மளை காட்டி கொடுத்தவனும் நம்மள தெரியாதுன்னு சொன்னோம், நம்மளோட ஒரே மேஜையில உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளால இந்த கேள்வியை கேட்க முடியுமா? அவர் எப்படி அவன் மனசை சரிப்படுத்துறாருன்னு பாருங்க. நான் முதலே சொன்னேன், பொண்ணை புடமிடுவது 7 தடவை. நான் போட்டிருக்கல இந்த தங்கம், இது 7 தடவை நெருப்புல போட்டு 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 எடுத்திருப்பாங்க. அப்பதான் அது இந்த மாதிரி திங்ஸா மாற முடியும். அது துளினா மாறும், அது பியோவா மாறும். அப்பதான் அந்த தங்கத்தை வச்சு, ஏன்னா தங்கம் நீங்க முதல்ல இருந்து எடுக்கும் போது, மண்ணில இருந்து தங்கத்தை எடுக்கும் போது கருக்கொட்டையா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு தங்கம் வாங்கி போடதான் தெரியும், அது இஸ்திரி தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. அவன் கறிக்கொட்டையா இருக்கும். அந்த கறிக்கொட்டைய சுத்தப்படுத்தி 7 வாட்டி நெருப்புல போட்டு வாட்டி, அப்புறம் கொஞ்சம் பித்தளைய சேர்த்து, அதனாலதான் 916. புரியுதுங்களா? சோ அவர் திருப்பி திருப்பி அவன் மனசை எப்படி சரிப்படுத்துறது, நீ லவ் பண்றியா? இன்னைக்கு நீங்க மேபி ஆண்டவர்கிட்ட உங்க மனசு உடஞ்சு போயிருக்கலாம். நிறைய வாட்டி நீங்க ஏதாவது கேட்டு, இல்ல ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கலாம், மத்தவங்கனால நீங்க ஹர்ட் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அன்றாடிக்கும் நான் உங்க வாழ்க்கையை பார்க்கல, நீங்க ஏன் வாழ்க்கையை பார்க்கல. நம்ம அன்னாடிக்கும் பல பல மனிதர்களை சந்திப்போம், பல பல காரியங்களை சந்திப்போம். இவன் அப்படி பேசுவான், அப்படி பேசுவான். நிறைய ஆளுங்கனால நம்ம ஹார்ட் ஒஃபென்ஸ் ஆகும். நிறைய பேரியர்ஸ் இருக்கும் நம்மளுக்குள்ளுக்கு. கேட்டு மேல கேட்டு போட்டு 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 நீ எங்கேயோ பின்னாடி போயிட்ட. ஆமே,
அப்ப ஆண்டவர் அழகா ஒரு கேட்டா திறந்து அவனை வெளியே கூட்டிட்டு வர்றாரு பாருங்க. நீ நேசிக்கிறியா, என்னோட சபையை பார்த்துக்கோ. நீ நேசிக்கிறியா, பார்த்துக்கோன்றாரு பாருங்க. ஆனா இப்ப ஆண்டவர் அவனை கேட்கும் போது, நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்கும் போது அவன் எஸ் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னது இப்ப உண்மை. சொன்னால நான் உங்களுக்கு ஜெயிலையும் வருவேன் அப்படின்னு, அது போய் அதுக்கு அடுத்தலாம் அவன். ஆனா இப்ப சொல்றான்ல, ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ. திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் நீங்க ஆண்டவரோட சமூகத்துக்கு முன்பதாக நின்று ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு நீங்க போய் ஆண்டவரோட சமூகத்துக்கு நின்று நீங்க உண்மையான மன்னிப்பு கேட்கிறீங்களா இல்ல சீன் போடுறீங்களான்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு சீன் போடுற மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை, அவருக்கு இந்த மாதிரி மன்னிப்பு தான் இருக்கு. You might have a lot of offenses in your heart, but remember, you have a doctor. Best. இவரை மாதிரி ஒரு நல்ல டாக்டரை நீங்க பார்க்கவே முடியாது. அவர் அழகா ஓகே, ஒருவேளை உங்களுக்கு மனசுல ஆண்டவர் குறித்து ஏதாச்சும் குற்றம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் இப்படி நினைச்சேன் உங்களை பத்தி, நீங்க ராஜான்னு இவனுங்க நினைச்சு ஏமாந்து போனானுங்களா, அதே மாதிரி நீங்களும் ஆண்டவர் வேற மாதிரி நினைச்சு ஏமாந்து போயிருக்கலாம். ஓகே, நீங்க கேட்கறது ஏதாவது கொடுக்காம இருந்திருக்கலாம், ஏதோ கொஞ்சம் கசப்பு இருக்கும் கடவுள் கிட்ட உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவரே இந்த 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 இடத்துல எனக்கு உங்க மேல குற்றம் இருக்கு, என்னால உங்களை மன்னிக்க முடியல, என்னால இந்த காரியத்தை ஏத்துக்க முடியல, ஆனா இன்னைக்கு நான் விட்டு கொடுக்க போறேன், நான் என்னை விட்டு கொடுக்க போறேன், நீங்க உள்ளுக்கு என்னை சரிப்படுத்துறதுக்கு. இந்த 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 காரியத்தை பேதுருக்கு எப்படி நீங்க டீல் பண்ணீங்க, அவனோட இருதயத்தை நீங்க எப்படி டீல் பண்ணீங்க, அதே மாதிரி என் இருதயத்தை நீங்க டீல் பண்ணணும். இதுக்கு தாங்க நம்மள கிறிஸ்தவங்களை ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வெளி உலகத்துல நிறைய பேரோட மனசு இந்த மாதிரி உடஞ்சி பதச்சு போய் இப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட்ல ஹீலிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்கு. அதுக்காக தான் நீங்க அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காகத்தான் நீங்க ஞானஸ்தானம். ஆமென் ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் 7வது வசனம் படி. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானோட பலத்தை நீ சம்பாதிக்கிறதுக்கு காரணம், அவர் உனக்கு இயல்பாக கொடுத்ததுக்கு காரணம், நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, நீ பேர் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது, நீ சேர்ச்சிக்கு நீ நல்லவ மாதிரி உத்தம மாதிரி நடந்துக்கிறதுக்கு கிடையாது. உனக்கு வல்லமை கொடுத்தது அவருக்கு சாட்சியா நிக்க. புரியுதா? உனக்கு அவர் பவர் கொடுத்தது வேற விஷயத்துக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட மமதையில அவங்களோட பெருமையில நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஓகே, நான் கேள்விப்பட்டேன், நம்ம சபைக்கு வர ஆளுங்களை கூட ஆளுங்க போய் சொல்லி அது சொல்லி இது சொல்லி இந்த சபைக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டவங்கள எனக்கு தெரியும். ஐ நோ ஹூ தே ஆர். பட் ஆனா நான் போய் அவங்க போய் சட்டையை பிடிச்சாங்க, அவங்களுக்கு என்ன ஆஃபென்ஸோ அவங்க மனசுல, அது அவங்க ஆண்டவர்கிட்ட தான் அவங்க போய் டீல் பண்ண. நான் ஒன்றும் செய்ய முடியாது, எங்க அம்மா ஒன்றும் செய்ய முடியாது, வேற யாரும். they have offense against God. அண்டர்ஸ்டாண்ட்? எப்படியாப்பட்ட மனசுல என்ன மாதிரி காயம் இருந்தவனையும் உன்னால ஆண்டவர் நிமித்தம் நீ உன் நிமித்தம் அவனால சரியாக முடியும். இதுக்குதான் ஆண்டவர் உங்க கையில பைபிள் கொடுத்திருக்கிறாரு. இதுக்குதான் நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க. உலகம் எங்கிலும் உலக முடிவு பரியந்தமும் சாட்சியா நிக்கிறதுக்கு. விட்னஸ் ஃபார் வாட்? விட்னஸ் ஃபார் a better heart. ஹார்ட் முக்கியங்க. ஹார்ட் உடஞ்சி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது மனசு. ஐ மீன், உங்களால உங்களை தூக்கிக்கிட்டு கூட நடக்க முடியாது, அவ்வளவு பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா நீ? ஐ மீன், நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, உங்க புருஷன் முன்னாடி சண்டை இருந்திருக்குல்ல, அப்ப ஹார்ட் உடையுமா? எஸ், இதுதான் அது.
இதுதான் அந்த ஹார்ட் உடையிறது வந்து இதுதான். ஹார்ட் உடைஞ்சாலும் உனக்கு எங்க போறதுன்றதுக்கு உனக்கு ஒரு இடம் இருக்கு. பேதுருவ அழகா சரிப்படுத்தி 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 அந்த 3 கேள்வி கேட்டா 3 வாட்டி வேணாம்னு சொன்னா பாருங்க. அந்த 3 கேள்வி கேட்டோட பையன் சரியாயிட்டான். அதோட எடுத்தோட ஒரு புஸ்தகம் பண்றாரு பாருங்க, நீங்கள் இயேசுவை கொலை செய்த 3000 பேர் வந்துட்டாங்க. ஓகே கம் லெட்ஸ் see. அது பாப்போம், நம்ம நல்லா இருக்கும். அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அப்பொழுது பேதுரு 11 ஒருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதோட நிப்பாட்டு 47வது வசனம் படி. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு வாட்டி ஆண்டவர் உன்னோட இருதயத்தை தொட்டுட்டாருன்னு வச்சுக்கீங்க, 3000 பேர் அவன் நிமித்தம் சரியாகுறாங்க. அவன் வார்த்தம் தான் ஆண்டவர், அவன் வார்த்தை தான் சரிப்படுத்தினாரு. உன் இருதயத்தை சரிப்படுத்துறாருனாக்கா நீயும் இதே தான் செய்வ, நானும் அதே தான் செய்வேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. எனக்கு நான் என்ன என் மனசுல எப்போதுமே யோசிச்சேனாக்கா, ஆண்டவரே எனக்கு எந்த பிளேஸும் பெர்மனன்ட் கிடையாது. எனக்கு எந்த இடமும் வந்து எனக்கு வந்து நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நான் எங்க வேணாலும் போகலாம் வரலாம். எனக்கு இந்த மாதிரி நிறைய இடம் மாறி 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 நிறைய வேலை மாறி 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 எனக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து என் வாழ்க்கையில மாறி 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 நடந்தனால நான் எதையும் பற்றி கொள்ள மாட்டேன். இதுதான் எனக்கு, நான் அப்படி பிடிச்சு தொங்க மாட்டேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நான் தொங்கின காலங்கள் இருந்தது, நான் தவறு பண்ண காலங்கள் இருந்தது. ஆனா இப்ப நான் ஆண்டவர்கிட்ட பண்ற ஒரே ஒரு ஜனம், ஆண்டவரே எல்லாத்தையும் உருவிட்டு போனாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, அதான் பிளெஸிங். ஆமென், ஹல்லேலூயா. என் காடி ஃபெயில் ஆகும், எல்லாமே போவோம் என்கிட்ட இருந்து. Everything will go away from me. I know that, okay? But I know God is with me, man. என் இருதயம் எப்படி நொறுங்கி உடைஞ்சி போனாலும் நான் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டேன்னா என் இருதயத்தை சரிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை சரிப்படுத்தி என்னை கூட்டிட்டு வந்துடுவாரு. எனக்கு அந்த மாதிரி ஆண்டவர் தான் தெரியும். I know this God only. எனக்கு வேற தெய்வம் எனக்கு தெரியாதுங்க. வேற மாதிரி கடவுளை பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. நான் கலரான வார்த்தைலாம் யூஸ் பண்ணி மற்ற 3000-4000 பேர் இழுத்து இந்த சபையில தேவன் இறங்குகிறார், அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். உன் மனசு ஒஃபெண்ட் ஆயிடுச்சா, உன் மனசை சரிப்படுத்துறதுலேருந்து ஆரம்பிப்பாருங்க. சங்கீதம் 147 3வது வசனம் படிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுறார். இன்னைக்கு தலையில கை வச்சு உனக்கு இனிப்பு நீர் இருக்கு, உனக்கு வந்து கால்வலி கைவலி, உண்மைதான். சரீரத்தில் உள்ள வியாதி எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கிறதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பேர், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தினால உன் இருதயத்தையும் சரிப்படுத்த முடியும். ஆமென். அதனாலதான் அது போட்டிருக்கு, உன் நொறுங்கொண்ட நான் எப்படி நொறுங்கொண்ட? வாட் இஸ் நொறுங்கொண்ட? நொறுங்கினது வேற, சரியா? ஆனா இந்த அப்பளப்பூ பொரிச்சிருக்கீங்களா நீங்க? அப்பளப்பூ பொரிச்சிட்டோன்னே எல்லாம் அப்பளப்பூலாம் எடுத்தோம்னா கீழே கிடக்கும் பார்த்தீங்களா, சிலது நொறுங்கி 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 சிலது கிடக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க.
உன்னோட மனசு அப்படி போயிருந்தாலும் மறுபடியுமா அதை எடுத்துட்டு வந்து அழகா அதோட வேலையை பார்த்து கட்டி உன்னை குணப்படுத்தி மறுபடியுமா உன்னை பறக்க வைக்க முடியும். ஆமென். இது யாரும் செய்வது. ஓகே, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். எந்த மந்திரவாதி கிட்ட போங்க, எவன்கிட்ட வேணாலும் போங்க, எத்தனை நாளைக்கு உங்களை வந்து நொறுங்கொண்டாம பாத்துக்க முடியும்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க. உங்க மனசை உடைக்காதபடிக்கு எத்தனை நாள் உங்களை பாத்துக்க முடியும்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஆனா இவர்கிட்ட இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவர் சில காரியம் செய்யாதன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் மனசை உடஞ்சி போச்சுன்னா அவரு தாங்க வந்து உங்ககிட்ட பேசுவாரு. அவருனாலதான் உன்னை அதுல இருந்து காப்பாற்ற முடியும். நீ வேற எங்க போய் நின்னாலும் எந்த சவுத்தை முட்டுனாலும் இல்ல. பாருங்க, ஒரே ஒரு காரியம் நான் வந்து சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த யூதர்களுக்காரங்கல்ல, யூதர்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேசியா வரலன்னு சொல்லி இயேசுவை ஏத்துக்கவே இல்லை. அதனால அவங்க மனசுல அந்த என்ன சொல்றது, அந்த நொறுங்கி போன அந்த மனசு வரல அப்படின்றது நொறுங்கி போன இன்னைக்கு வரைக்கும் நொறுங்கி போய் தாங்க இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் போய் செவுத்த முட்டிக்கிட்டு மேசியா வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு தெளிவு இருக்குங்க, நம்மளுக்கு தெளிவு இருக்கு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல ஜீசஸ். ஓகே, ஆனா என்னாலையும் ஒன்னாலையும் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத யாராவது ஒருத்தர்? நான் கடவுள் தெய்வம் அதை பத்தி கேட்கல. உங்களுக்கு உதவி செய்தவர்களோ உங்களுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மனசுல? உங்களுக்கு யாரு? உங்களுக்கு யாரு? அம்மா. இல்ல இல்ல இல்ல, நான் கேக்குறது உங்களுக்கு வந்து வாழ்க்கை இவங்க செய்ததை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, சொல்லுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் உங்க லைஃப்ல இருப்பாங்க. அந்த ஒருத்தர் உங்க மனசை உடைச்சா கூட இந்த ஒருத்தர் வந்து ஆமென். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் that we have a very good God. இந்த மாதிரி கடவுள் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, நீங்க இங்க வர்றது ஆராதனையில கலந்துக்கிறது சந்தோஷம் தான், வெரி ஹாப்பி. ஆனா இருதயத்தை ஆண்டவர் பக்கத்து திருப்புங்க. ஏன்னா அது மட்டும் நீங்க செய்யாம எத்தனை வாட்டி நீங்க ஆராதனைக்கு வந்தாலும் நோ யூஸ். நானே சொல்லுவேன், அது ஹார்ட்டை சரிப்படுத்தலைன்னா இன்னைக்கு ஆக்சுவலி வந்து அவரு கேட்டிருந்தது இருக்கலாம், அவருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. எஸ், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம். பிகாஸ் யூ மைட் லவ் காட். நீங்க ஆண்டவரை நேசிக்கலாம். நீங்க இங்க முன்னுக்கு வந்து டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே செய்யலாம், வார்த்தை கூட கொடுக்கலாம். ஆனா இருதயத்துல குற்றம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட அது செய்யாதீங்க. ஏன்னா அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க இதை சரிப்படுத்திட்டோன்னு உங்களுக்குள்ளுக்கு ஒரு விஷயம் ஃப்ளோ ஆகும் பாருங்க, அப்படி உருவம் பாருங்க, நீங்க ஆளே மாறிடுவீங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ப்ளீஸ் ட்ரை டு கோ அண்ட் ஃபைண்ட் காட். என்ன ஆஃபென்ஸ் இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல ஆஃபென்ஸ் இருக்கு ஆண்டவரே, எனக்கு சரிப்படுத்துங்க, ப்ளீஸ் எனக்கு சரிப்படுத்துங்க. எனக்கு உங்ககிட்ட தான் குற்றமே இருக்கு. நான் உங்களுக்கு குற்றம் என்னோட இருதயம் உங்களை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு. உள்ளுக்கு வந்து எனக்கு சரிப்படுத்துங்க. அவர் தாமே எல்லா ஆழங்களையும் அறிவார். அவருக்கு ஆழம் தெரியும். சோ அதனால இந்த சங்கீதம் 147 3வது வசனத்தை படிச்சு மறுபடியும் கம் லெட் அஸ் ஸ்டாண்ட், நம்ம எந்திரிச்சு நிற்போம். ப்ளீஸ் இந்த வீடியோ ஆஃப் பண்ணிருங்க.